இன்னுமா உங்கள் பசங்க பெட்டில் உட்காந்து படிக்கிறாங்க, அப்புறமா பேக் பெயின் நெக் பெயின் எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி தனியாக ஸ்டடி செட்டப் பண்ணுறதுக்கெல்லாம் வீட்டில் இடமே இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் சேவிங் ஐடியாஸ் கிடைக்கும். 2 பசங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்து படிக்கிற மாதிரி சின்ன இடத்துல 2 ஸ்டடி டேபிள் போடணும். அதனால் நாங்கள் ஃபோல்டபுள் டேபிள் ஆப்ட் பண்ணிட்டோம். இது வால் மவுண்டட் வுடன் டேபிள். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாக ஸ்டர்டியாக இருக்குது. இது அசம்பிள் பண்ணி ரெடிமேடாகவே வருது. இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு செவுத்தில் 4 ட்ரில் போட்டு இப்படி ஸ்க்ரூ பண்ணிட்டா போதும். இது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எப்போல்லாம் டேபிள் தேவைப்படுதோ அப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நீட்டாக ஸ்டர்டியாக ஒரு டேபிள் கிடச்சிரும். அதுலேயே ஒரு பென்சில் பாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன ட்ராயர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. படிக்கும் போது மட்டும் எடுத்து விட்டுட்டு தேவையில்லாதப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இதை ஃபோல்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லாக் சிஸ்டமோடு வருது. அந்த லாக்கை எடுத்து விட்டால் தான் இது ஃபோல்ட் ஆகும். இந்த டேபிள் நல்ல ஸ்டர்டியாக இருக்குது. 25 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும். இதுக்கு ஃபோல்டபுள் சேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ்டு சேர் போட்டால் இடம் பத்தாது. நம்ம தேவையானப்போ சேர் யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாதப்போ இந்த மாதிரி மடக்கி காட் பின்னாடி நம்ம வச்சிடலாம். ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். அவ்வளோதான். 2 கிட்ஸும் கம்ஃபர்டபுளாக உட்காந்து படிக்கிற மாதிரி அவங்க புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சூப்பரான ஸ்டடி ஏரியா ரெடி பண்ணியாச்சு. இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கீழே லாங் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன். அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.